ஓம் கொடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சிவபாதன். வணக்கம். தொடர்ந்து நம்ம காணொலியில அட்டமாசித்துக்களை பற்றியும் வாசியோகங்களை பற்றியும் தியானங்களை பற்றியும் நிறைய எண்ணற்ற காணொலிகளை நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சித்தர்கள் திருவடி ஒருபடி மேலே போய் மெருகேற்றி கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த வாசியோகத்தை என்னதான் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதை விட வாசியோகத்தில் ஆழ்ந்த ஞானமும் நீண்ட நெடிய அனுபவ முதிர்ச்சியும் கொண்ட திரு ரஞ்சித் அவர்கள், அவங்க பெரம்பூர்ல ஒரு வாசி யோகம் பயிற்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர் மிகச்சிறந்த ஒரு வாசி யோகி. தியானம், இன்னும் நிறைய விஷயங்கள், மூச்சு பயிற்சி, இப்படி பல விஷயங்களை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட நீங்க வாசியோகம் பயின்றாலும் சரி, தியான முறையை கத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் அவர்கள் மூலமாக சித்தர்கள் திருவடி சார்பாக ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அவரை வேண்டி முதல் காணொளியாக இங்க அவங்க கொடுக்க இருக்கிறாங்க. இந்த காணொளியில ஒரு வாசியோகம் பயின்று கொள்ள வேண்டும் என்றால், கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு தியானம்னாலே என்ன, சும்மா இருத்தலே தியானம் தானே, இல்ல? எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. அதாவது என்னது, தாட்லெஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சிந்தனையே இல்லாத ஒரு நிலைக்கு நாம் சும்மா இருந்தாலே அதுக்கு பேர் தியானம்னு சொல்லுவோம். சிந்தனையே இல்லாம இந்த மண்டக்குள்ள ஏதாவது வைக்க முடியுமா? எதையாவது நினைச்சிட்டு இருப்போம். இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சிந்தனை இருக்கும். இன்னைக்கு இதை பப்ளிஷ் பண்ண முடியுமா? நிறைய விஷயங்கள், அலுவலகங்கள், வில்லறங்கள், இப்படி நிறைய இருக்கு. ஆக நாம் ஒரு பணி செய்து கொண்டிருந்தாலும், ஒரு வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூடவே ஒரு சிந்தனையும் பின்னாடி நின்றுட்டு இருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்ல நின்றுட்டு இருக்கும். அடுத்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். சோ இந்த சிந்தனையற்ற ஒரு நிலையை தியானத்தின் மூலமாக நாம் அடையலாம். இது மட்டுமல்ல, தியானத்தின் அடுத்த நிலையாக நாம் வாசியின் மூலமாக நாம் குண்டலினியை அடைய முடியும். குண்டலினி என்பது சாதாரணமாக நம்ம கடையில வாங்க போறது இல்லை, வேற யாருக்கிட்ட இருந்து கடனாவும் வாங்க முடியாது. இதை நீங்கள் முயற்சி செய்து பயிற்சி செய்து பிறகே நீங்கள் இந்த குண்டலினியை அடைய வேண்டும். இந்த குண்டலினி என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, மிகப்பெரிய பேரானந்த நிலை. இந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் ஆணவம், கண்மம், மாயை என்கிற இந்த மும்மலங்களை துறக்க வேண்டும். அதுக்காக நம்ம இல்லறத்திலிருந்து வெளியே வந்துடணுமா அப்படின்னா அது அல்ல. சிற்றின்பங்கள் என்பது வேறு, இல்லறம்ங்கிறது வேறு. இல்லறத்தில் தேவைக்காக நாம் செய்யும் எத்தனையோ விஷயங்கள், அதையெல்லாம் நாம் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டு நாம் ஆன்மீகத்தை தொடரலாம். அதுதான் உண்மையான ஆன்மீகம் என்று நிறைய சித்தர்கள் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. சித்த பெருமக்கள் எல்லாம் இல்லறம் இல்லாமல் அவர்கள் ஆன்மீகத்தை தேடியது முழு மூச்சாக அவங்க ஆன்மீகத்துக்கு. அப்ப நாம முழு மூச்சாக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆன்மீகத்தில் பற்றற்ற நிலை என்பது வேறு, இல்லறத்தோடு கூடிய ஆன்மீகம் என்பது இதுதான் ரொம்ப கஷ்டம். பற்றற்ற நிலை ரொம்ப ஈஸி, எல்லாத்தையும் திறந்துட்டு போய் உட்கார்ந்துக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. இல்லறத்தோடு நாம் ஆன்மீகத்தை நாம் நாடி செல்லும் அந்த விஷயம் இருக்குது, ரொம்ப பெரிய விஷயம். அதை நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீகம் அப்படின்னாலே எல்லாருமே இந்த சாமியார் ஆகணும், பற்றற்ற நிலையே இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி நாம் இல்லறத்தில் ஏகபோக சுகங்களை அடைய வேண்டும் என்றால் இந்த ஆன்மீகத்தில் குண்டலினி என்கிற மிகப்பெரிய ஒரு பேரானந்தத்தை நாம் அடைய வேண்டும். அந்த பேரானந்தம் தான் அட்டமாசத்திற்குள் ஒன்று. வாசியோகம் தெரிந்தால்தான் அந்த குண்டலினியை தொட முடியும். அந்த வாசியோகத்திற்கு முக்கியமாக தியானம், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை எப்படி படிப்படியாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி என்பதை ஒரு பயிற்சியாளராக திரு ரஞ்சித் அவர்கள் இந்த காணொலியில முதல் காணொலியாக ஒரு 3 நிமிட காணொலி, அறிமுக காணொலியாக தான் அவங்க வந்திருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த காணொலிகளில் தியானத்தில் ஆரம்பித்து பிறகு வாசி, குண்டலினி, இப்படி பல காணொலிகள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு வாசியோகம் கத்துக்கணும், ஒரு தியானத்தை கத்துக்கணும் அப்படின்னா நாம எப்படி முன்னேற்பாடுகளோட இருக்கணும். திடீர்னு நம்ம தியானத்துல உட்கார முடியாது. அதற்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. இப்போ ஆன்மீகம் என்றால் விதிமுறைகளோடு தான் செய்ய முடியுமா அப்படின்னா, அப்ப கண்ணப்பர் இவங்கெல்லாம் சொல்றோம் இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி விதிமுறைகளோடு தான் அந்த ஆன்மீகத்தை தொடர்ந்தார்களா சித்தர்கள் எல்லாம் அப்படின்னா, அவர்கள் இந்த அட்டமா சித்துக்களை நீங்கள் அடைந்து விட்டால்
அப்புறம் விதிமுறைகள் தேவையில்லை. ஆனா அந்த அட்டமா சித்திகளை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அட்டாங்க யோகம் என்கிற ஒரு விதிமுறைகளை நீங்கள் பயில வேண்டும். அதை நீங்கள் சரிவர கற்றுக்கொண்டு பிறகு நீங்கள் வாசி யோகத்தில் குண்டலினியை எழுப்பி இந்த பேரானந்தத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். இப்ப வாங்க, திரு ரஞ்சித் அவங்க தியானம் மற்றும் வாசியோகம் பயின்று கொள்வதற்கு முன்னேற்பாடாக நாம் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் நாம் ப்ரிப்பரேஷனோட, அதாவது முன் ஏற்பாடுகளோட நாம இந்த வாசியை கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு 3 நிமிட காணொளி கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம தியானம்னா என்ன, அதற்கான ஏற்பாடுகள் என்ன, வாசினா என்ன, அதை எப்படி நாம் பயின்று கொள்வது, குண்டலினியை எப்படி எழுப்புவது, இப்படி நிறைய காணொளிகள் சித்தர்கள் திருவடி நேயர்களுக்காக அவங்க கொடுக்க இருக்கிறாங்க. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கு, அதை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவபாதன். வணக்கம். வாங்க இப்ப நம்ம காணொலிக்குள்ள போலாம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்களின் பங்களிப்பிற்காக கரம் நீட்டுகிறது. உங்களின் இந்த சிறு உதவி ஏழை மற்றும் முதியோருக்கு உணவாகவும், திருக்கோவில்களுக்கு தீபமாகவும், ஆன்மீக அனுபவ காணொலியாக்கத்திற்கும் பயனுள்ளதாய் அமையும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் மேலான உதவிகளை 8438238921 ஜிபே எண்ணிற்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வையுங்கள். நன்றியுடன், சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரஞ்சித். இன்னைக்கு தவத்தை பத்தி, மெடிடேஷனை பத்தி ஒரு பேசிக்கான ஒரு டாபிக் பேச போறோம். எல்லாத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு குருவை பார்க்க போறோம், ஒரு இடத்துல ஒரு சாமியாரை பார்க்க போறோம்னா வெறும் கையில போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 வாழைப்பழமாவது வாங்கிட்டு போங்க. அது நிறைய பேருக்கு தெரியலையா, இல்ல யாரும் சொல்லி கொடுத்தது இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் ஒரு இடத்துல குரு அங்க ஒரு சாமியார் இருக்காரு போய் பாக்குறோம்னா வெறும் கையில போகாதீங்க, 2 வாழைப்பழமாவது வாங்கிட்டு. இந்த வீடியோல டாபிக் என்னன்னா மெடிடேஷன். மெடிடேஷன் பத்தி எனக்கு தெரிஞ்சதை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நார்த் டைரக்ஷன் நோக்கி உட்காரணும்னு சொல்லுவாங்க, எம்டி ஸ்டொமக்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டைட்டான ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏதாச்சும் படம் பார்த்துட்டு இல்ல பாட்டு கேட்டுட்டு அப்போ உடனே உட்காரக்கூடாது. இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். விடிய காலையில தூங்கி எழுந்து இருக்கும் போது அப்போ கொஞ்ச நேரம் தவத்துல உட்காந்து பாருங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? எம்டி ஸ்டொமக்ல பண்ணாதீங்க. ஒரு 10%, அதாவது பசியில பண்ணாதீங்க. சரிங்களா? பசியில பண்ணவே கூடாது மெடிடேஷனை. கொடுக்குற வீடியோல மெடிடேஷன் எப்படி பண்ணணும்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அதை பத்தி டிப்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா வீடியோல இது சொல்லி கொடுக்க கூடாது, நேர்ல தான் சொல்லி தரணும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை அது எப்படிலாம் செய்யலாம், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்லாம் சொல்லி கொடுத்துட்றேன். நிறைய வாழைப்பழம் நிறைய சாப்பிடணும், கொய்யா சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு. பேசிக்காக வர்றவங்களுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லித்தரேன். வாழைப்பழம் நிறைய சாப்பிடணும், கொய்யா சாப்பிடுங்க. தவம் இங்கிலீஷ்ல பெனான்சின்னு போடுவாங்க. நம்மளே மயங்கி ரொம்ப நேரம் அப்படியே அவர் கணக்குல நாள் கணக்குல எல்லாம் உட்கார்றவங்க இருக்காங்க. மெடிடேஷன் ஃபர்ஸ்ட் நமக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்க. ஏன்னா மோர் தென் 300க்கு மேல மெடிடேஷன் இருக்கு. அதுல எது நமக்கு செட் ஆகுதோ அது மட்டும்தான் எடுக்கணும். அது எப்படி நமக்கு செட் ஆகுது, செட் ஆகலன்னு எப்படி தெரியும், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டமான விஷயம்லாம் எதுவும் இல்லை. மெடிடேஷன் நமக்கு செட் ஆகுதா இல்லையா அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஒரு தவம் பண்றோம்னா அந்த தவம் நம்ம உடம்பு சரியா செய்தா ஏத்துக்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நல்லா தூக்கம் வருங்க. கொஞ்ச நேரம் தான் தூங்குவோம், ஆனா நல்லா தூங்குன மாதிரி இருக்கும், ஹெல்த்தியா இருப்போம், அந்த ஹோல் டே ஹெல்த்தியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே நமக்கு அந்த மெடிடேஷன் நமக்கு வேலை செய்யலைன்னா அப்படியே உடம்பு டயர்ட்னஸாக தான் இருக்கும். எவ்வளோ தூங்கினாலும் டயர்ட்னஸாக தான் இருக்கும், பசி எடுக்காது சரியா, ஒரு மாதிரி மந்தமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்ததுன்னா அந்த மெடிடேஷன் நம்ம உடம்புக்கு செட் ஆகாது. நிறைய விதமான மெடிடேஷன் இருக்கு. குண்டலினி, ராஜா யோகா, வாசி, இந்த 3வது கண்ணு, மந்திரம் எல்லாமே சொல்லுவாங்க, நிறைய பயிற்சி சொல்லுவாங்க. அவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்கு. நம்ம ஒரு கடைக்கு போய் துணி எடுப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த துணி எடுக்கிறது கூட நம்ம பார்த்து எடுப்போம். அதே மாதிரி தான் நம்ம குருநாதரையும் நல்ல பொறுமையா யோசிச்சு தேர்ந்தெடுப்பேன்.
ஏன்னா நல்லா பழகுற மாதிரி பழகுவாங்க, அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ரியல் ஃபேஸ் தெரியும் போது ரொம்ப சங்கடமா இருக்கும் மனசு. இப்போ வந்து சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம வந்து உஷாரா தான் இருக்கணும். ஸோ குருநாதரை பார்த்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா இதுலயே நிறைய விதம் இருக்கு மெடிடேஷன்லயே. நான் வந்து சில இதுதான் வார்த்தையா தான் சொல்ல முடியும். நேர்ல வர்றதுன்னா வாங்க, நான் உங்களுக்கு தீட்சை தரோம், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி தரோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி தரோம். மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களுக்கு வேற டாபிக்கை பத்தி நான் உங்களுக்கு தெரிஞ்சது எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற எதனா சந்தேகமா இருந்தா கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.